2 கொரிந்தியர் 3:18 நாம் கவனிச்சுட்டு வரோம். 2 கொரிந்தியர் 3:18 ஒரு அற்புதமான ஒரு ஒரு வசனமாக இருந்திருக்கு. அது நம்மளை கர்த்தர் மறுவப்படுத்த விரும்புகிறார் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிற வார்த்தை. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அந்த ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம். ஸோ கர்த்தர் நம்மளை மறுரூபத்துக்கென்று அழைச்சிருக்கிறார். மறுரூபம்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கர்த்தர் நம்ம இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து நம்மளை மாற்ற விரும்புகிறார். நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போக விரும்புகிறார். நம்ம எந்த நிலைமையில் இப்போ இருந்தாலும் சரி, அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி நல்ல நிலைமைக்கு வருவோம். அதாவது ஆண்டவரிடத்துல வரும் பொழுது இருக்கிற நிலைமையிலேருந்து பின்தங்கி போகிறதில்லை. ஒரு நாளும் நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து இன்னும் மேலோங்கி நாம் உயர போகிறோம். அப்போ நம்மளை உயர செய்கிற கர்த்தர், நம்மளை பெருக செய்கிற கர்த்தர் தான் நம்முடைய தேவன். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு நம்மளை பார்த்து, இன்னைக்கு நம்ம மறுரூபமாகணும், நம்ம வந்து மாற்றத்துக்குள்ளே கடந்து போகணும். அந்த மாற்றத்துக்குள்ளே கடந்து போகணுன்னா நம்முடைய சிந்தனை முதலாவது மாறணும். நம்முடைய சிந்தனை மாறலை அப்படின்னா நம்முடைய மனம் மாறலை. அதாவது மனசு நிறைய பேத்துக்கு மாறாது. சில நேரம் சர்ச்சில் வந்து உட்காந்துருப்போம், நம்ம மனசு வீட்டில் இருக்கும். சில நேரத்தில் வீடு பூட்டிட்டோமா, வெளியே கேட் பூட்டினோமான்னு தெரிலையே அப்படிலாம் யோசிக்கிறது உண்டு. ஒரு ஃபோன் மறந்துட்டு வந்திருக்கலாம், ஐயோ ஃபோனை மறந்துட்டு வந்துட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம். பல யோசனைகளில் மனிதன் வாழ பழகி கொண்டிருக்கிறான். அதே போல் தான் வாழ்க்கையை குறித்த எண்ணமும். நம்ம வாழ்க்கையை குறித்து ஒருத்தரும் ஒரு மாதிரி நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய யோசனைகள் எல்லாம் சரியா, நம்முடைய யோசனைகள் எல்லாம் நல்லதா அப்படின்னு கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது மனுஷனுடைய யோசனைகள் நிறையா நேரம் தன்னுடைய முந்தின மனுஷன், அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனுஷன் எப்படி இருக்காங்களோ, இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நிறைய பேர் இன்றைக்கும் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் அளவில் மாற்றம் இருக்க மாதிரி தெரியல. அதனால் நம்முடைய மனதை நாம் மாற்றுவோம்னா, நம்முடைய மனசு சரியாக இருக்கும் அப்படின்னா, நம்முடைய மனசு வந்து சரியான பாதைக்கு போகும், சரியான பாதையில் இயங்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள், நமக்கு எப்போவுமே ரோட்டில் போகும்போது 2 வழிகள் இருக்கும். ஒன்று ஊருக்குள்ளே பூந்து போகிற பாதை இருக்கும், இன்னொன்று வந்து ஹைவேன்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஹைவேல போகிறது எப்போவுமே எப்படி இருக்கும்? பயணம் சூப்பராக இருக்கும், அது நீட்டாக போயிடலாம். ஆனால் ஊருக்குள்ளே பூந்து போனோம்னா நிறைய பேரை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். நிறையா இடையூறுகள், நிறையா சிக்னல்ஸ் இருக்கும், நிற்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் போகிற மாதிரி இருக்கும். கர்த்தர் நம்மளை எந்த வழிக்கு அழைச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நம்ம சரியான பாதையில் போனோம் அப்படின்னா ஈஸியாக நம்முடைய இலக்கை தேடி போயிடுவோம். ஊருக்குள்ளே போக வேண்டிய நேரத்தில் ஊருக்கு வெளியே போயிட்டு இருக்கக்கூடாது. சில பேர் ஊருக்கு போகிற வழியை விட்டுட்டு சுற்றிட்டு வருவாங்க, பாலம்லாம் கட்டிட்டாங்க, சுற்றிட்டு வருவாங்க. அதனால் கர்த்தர் நம்மளை எந்த நேரத்தில் எப்படி போகணும்னு சுத்தம் வச்சுருக்கிறாரோ அந்த நேரத்தில் அப்படி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்போ நம்முடைய மனம் மாறணும், நம்முடைய மைண்டு சரியாக இருக்கணும். நம்ம மைண்டு சரியாக இல்லைன்னா எல்லாமே சொதப்பல் தான். அதனால் மனதை எப்படி சரிப்படுத்துவதுன்றதான் கவனிச்சுட்டு வரோம். நம்ம போன 2 வாரமாக கவனித்த விஷயம் என்னென்னா, நம்முடைய மனம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத நம்ம கவனித்தோம். அடுத்து இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, சில நேரம் நம்மளால் ஏன் சில ஆவிக்குரிய சத்தியங்களை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்குது, நம்முடைய மனம் ஏன் சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறையா நேரத்தில் நம்முடைய மனசு எப்படி இருக்குது, சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்குது. கடவுள் நமக்குன்னு என்ன வச்சுருக்காரு நமக்கு சில நேரம் தெரிய மாட்டேங்குது. சில நேரம் சில ஆவிக்குரிய வளர்ச்சிகள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறது, நான் எப்படி செயல்படுறதுன்ற யோசனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே நிறைய பேருக்குள்ளே இருக்குது. அப்போ நான் ஒரு கிறிஸ்தவனா எப்படி ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே போக முடியும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இன்னும் சிறப்பாக அமைய முடியும் அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு கவனித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, ஏன் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். இது முக்கியமாக மனதை மையமாக வச்சு தான் இன்னைக்கு பேச போகிறோம். நம்முடைய மனசு தான் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. நம்மை அழிக்கக்கூடிய சக்தியும் அதுதான், நம்மளை உருவாக்கக்கூடிய சக்தியும் அதுதான். இந்த மனதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம டீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பும் ரொம்ப சிறப்பாக அமையும். ஸோ நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் என் லைஃப்பில் உயராதுக்கு சில ஒழுக்கம் இல்லை, சில எனக்கு கொஞ்சம் அறிவு இல்லை, கொஞ்சம் ஞானம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நம் வாழ்க்கையில் உயராததற்கு ஆவிக்குரிய காரணங்கள் பல இருக்குது.
ஆவிக்குரிய காரியம்னா என்ன? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், எதுக்கு சர்ச்சுக்கு வரோம், எதுக்கு உட்காரோம், ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இது நமக்கு 2 வகையான உலகங்கள் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய உலகம், இன்னொன்று நம்ம பார்க்குற இந்த உலகம். நம்ம பார்க்குற இந்த உலகம் இறையுது இல்லை, அது எடுத்து வேற பின்னில் சொருவிப்பார். நம்ம கொஞ்ச நாளைக்கு இது செட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணணும். என் பக்கம் திருப்பி அதை விசில் அடிக்கும். வேற மைக் 2 அவ்வளோ சொருவிப்பார். செக் 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 செக், திருப்பிக்கும் அங்கிட்டு. இப்போ சூப்பராக இருக்குது. ஓகே, கேட்குதா? இப்போ கேட்குதா? ஓகே. ஜாக் ஏதோ பிரச்சனை. சரி, ரைட். ஓகே, சூப்பர். இப்போ சூப்பராக இருக்கு. சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்கோ இதில். ஓகே ஓகே. இதில் குறைச்சினா ரெக்கார்டிங்கில் குறைஞ்சிரும், அதில் குறைக்கணும் சவுண்டு. என் பக்கத்து ரொம்ப திருப்பிடாத. செக் செக் செக். ஓகே ஓகே. இதில் சவுண்ட் வச்சுக்கோ, இன்னும் சவுண்ட் வச்சுக்கோ, நல்ல வை. ஓகே, சரி. அப்போ நம்முடைய மனம் நிறைய நேரத்தில் சரியாக இருக்கணும். சரியாக இருக்கும்போது தான் நமக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும். ஆவிக்குரிய உலகம் இருக்குது, நம்ம பார்க்குற உலகம் இருக்குது. நம்ம பார்க்குற உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறையா நேரம் நம்ம பார்க்குற மனுஷங்களை பொறுத்து தான் அமையுது. நம்ம சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் இருக்கிற மக்களை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையும் நிறைய நேரத்தில் அமையுது. நம்ம பார்க்குற மனுஷங்க ஒருவேளை நல்ல மனுஷங்களாக இருந்தாங்கன்னா நம்ம லைஃப் நிறைய நேரத்தில் நல்லதாக இருக்குது. சில நேரம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது தவறான விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா லைஃப்பும் எப்படி போகுது, தவறான பாதையில் போகிறது. அப்போ நம்ம பார்க்குற உலகம்னு ஒன்று இருக்குது, இது நமக்கு சொல்கிற செய்தின்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய உலகம்னு இருக்குது. ஆவிக்குரிய உலகம்னா என்ன? கடவுளுடைய உலகம், தேவனுடைய வாழ்க்கை, கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு மனநிலை, கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து நம்ம லைஃப்பும் இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சிருக்கலாம். ஆனால் கடவுள் அதை விட ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை நமக்கு வச்சிருக்கிறார். அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நம்முடைய மனதில் இருக்கிற சில விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும். முதலாவது நம்ம எதை மாற்றி அமைக்கணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. திருப்புங்க 1 கொரிந்தியர் 2:14. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான். என்ன பிரச்சனை நடக்குது? நமக்குன்னு இயற்கையாக ஒரு சுபாவம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் இயற்கையாக ஒரு சுபாவம் இருக்குது, அப்படி தானே? நம்ம கூடயே பிறந்த ஒரு சுபாவம் இருக்குது. ரெண்டாவது கடவுளுடைய சுபாவம்னு ஒன்று இருக்குது. கடவுள் நமக்குன்னு வச்சிருக்கிற ஒரு பாதைன்னு இருக்குது, கடவுள் நமக்குன்னு வச்சிருக்கிற சில திட்டங்கள்னு இருக்குது. சரிங்களா? இப்போ நான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாக இருந்தேன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அவருக்குள்ள ரொம்ப ஈடுபாடு கொள்ளாமல் நான் ஏன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண் பார்வைக்கு மனுஷங்க எப்படி வாழ்கிறாங்களோ அப்படிதான் நானும் வாழ முற்படுவேன். எனக்கு கடவுளுடைய திட்டம் புரியாது. இந்த கடவுளுடைய செயல்பாடுகள் என்னன்னு எனக்கு தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு நேராக திருப்பணும். நான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நான் என்ன காரியம் செய்யணும், எப்படி செயல்படணும் அப்படி நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி எந்த மனுஷன் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறானோ அங்கே ஒப்பு கொடுக்குறவனுக்கு கர்த்தர் நல்ல பாதைகளை நிச்சயமாய் காண்பிப்பார். நிறைய நேரம் நம்முடைய மனம் என்ன யோசிக்குதோ அது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது இல்லை. நம்ம ஒன்று யோசிக்கிறோம், ஆனால் நடக்கிறது ஒன்று நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், நிறைய நேரத்தில் சொல்கிறோம். பார்த்தீங்களா? அது ஏன் அப்படின்னா கடவுளுடைய திட்டம்னு ஒன்று இருக்குது. அதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நிச்சயமாக நல்லா இருக்கவே முடியும். அப்போ இங்கே ஆங்கிலத்தில் வரும்போது நேச்சுரல் பர்சன் அப்படின்னு வருது, நேச்சுரல் மேன். இயற்கையான மனுஷன் யோசிக்கிற பிரகாரம் கடவுள் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா கடவுளுடைய யோசனை முற்றிலுமாக உயர்ந்தது, ரொம்ப சிறந்தது, பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லா விதத்திலும் நல்லதாக இருக்குது. ஆனால் நேச்சுரல் மனுஷன் யோசிக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது? ரொம்ப 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 நெகட்டிவாக, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. நம்ம மனம் மாறினதுக்கு அப்புறமும், ஏசு கிறிஸ்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் நம்ம மனசு எப்படி இருக்குது கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா அந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் நம்மக்கிட்ட அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு. பழைய கலாச்சாரம், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய ஆசைகள், எண்ணங்கள், இதெல்லாம் நமக்குள்ள அப்படியே ஒட்டிட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சு பார்க்க முடியும். இயற்கையா மனுஷனுடைய மனநிலைமை எப்படி இருக்கு நான் அதை மட்டும் சொல்றேன்.
இயற்கையாக மனுஷனுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை குறித்து யோசிக்கிறீங்க, இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. யோசிக்கும் போது நீங்கள் எதை யோசிப்பீங்க? முதல்ல, என்னுடைய அறிவின் அடிப்படையில் இது நடக்குமா நடக்காதா, என்னுடைய பலனுக்கு இது செய்ய முடியுமா செய்ய முடியாதா, அப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிப்போம். யார் எடுத்தாலும் ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னா அந்த பிளானை என்னால் நிறைவேற்ற முடியுமான்றதை யோசிக்கிறோம். சரியா? எல்லாரும் அப்படித்தானே யோசிக்கிறோம். ஆனால் இது இயற்கை மனுஷன் யோசிக்கிற யோசனை. வசனம் சொல்லுது, ஆண்டவர் நம்மளை அப்படி யோசிக்கவே சொல்லலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளால என்ன முடியும், இன்னும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னோம்னா, நம்முடைய அறிவுக்கு இது எட்டுதா, நம்மளுடைய அறிவின் அடிப்படையில் இது நடக்குமா நடக்காதா, அப்படிதான் எல்லா மனுஷனும் யோசிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, கர்த்தர் உங்களை சுகப்படுத்த வல்லவராக இருக்காரு, உங்கள் வியாதி மாறும், வேதனை மாறும், கர்த்தர் இன்னைக்கே சுகம் தருவார். நம்ம என்ன யோசிக்கிறோம்? ரொம்ப சிம்பிள் மத கேள்வி என்ன கேட்குறோம்? அது எப்படி நடக்கும்? நான் போய் டாக்டரை பார்த்தா தானே மாறும். இது அறிவின் அடிப்படையாய் ஒரு விஷயத்தை அணுகுவது. அறிவின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு நம்ம அணுக முடியும். இது இப்படி இந்த விஷயம் மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனாலே மனுஷனால வளர்ச்சி அடைய முடியலை. உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்தப்ப ₹1,00,000 மேலே செலவு பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும். இது நான் ஃபஸ்ட்டு யோசித்து பிளான் போடும் போது இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இருக்க மாதிரி இல்லை. எல்லா காசும் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் போட்டால் கூட ஒன்றுமே நடக்க வாய்ப்புகளே இல்லை. அப்படி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த உணர்வை, இதை செய்யணுன்ற எண்ணத்தை போட்டவர் யாரு? கர்த்தர். ஆண்டவர் நமக்குள்ள ஒரு எண்ணத்தை போட்டாருன்னா அது நிறைவேற்றி முடிக்க வல்லவர். இப்படி சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க, உயிரோடு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களை வச்சு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்றீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை, அந்த தேவையை கர்த்தர் ஏற்கனவே ரெடியாக வச்சிருக்கார். ஆனால் இந்த மனசு என்ன சொல்லுது? நான் இதை செஞ்சாதானே இதை சாதிக்க முடியும், நான் இதை பண்ணாதானே நான் இதை சாதிக்க முடியும், நான் இதை பண்ணாமல் இருந்தால் எப்படி நான் சாதிக்கிறது, அல்லது எனக்கு அறிவு இல்லையே, நான் அறிவு இருந்தால் தானே இதை செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்குது. அந்த சாத்தியக்கூறில் ஒரு நாள் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம செய்கிற தப்பு என்னன்னா, என்னால் என்ன முடியும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன் அறிவுக்கு நடக்குமா, ஏன் பின்பலத்துக்கு இது நடக்குமா? எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஆள் தானே, எங்கள் அப்பாவால் அதை செய்ய முடியுமா, நான் வேலை செய்கிற வரைக்கும் தான் இருக்குது, வேலை இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி அறிவின் அடிப்படையில் மனுஷன் யோசிக்கிறான். இதுதான் மனுஷனுக்கு மிகப்பெரிய டிராபேக். ரெண்டாவது, இவன் எப்படி யோசிக்கிறான்? மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்குன்னா, என்னையை மட்டும் நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணும். நம்ம விளையாட்டு கூட சொல்லுவோம், எனக்கு இருக்குப்பா போதும், உனக்கு வேணாம் நீ என்ன பண்ணிக்கோ பார்த்துக்கோ. பீயிங் செல்ஃப் ப்ரெசர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. என்னையை மட்டும் பத்திரமா நான் பார்த்துக்கணும். இது தப்பு கிடையாது, ஒரு ஆங்கிளில் தப்பே இல்லை. ஏங்க, உங்களுக்கு இருந்தால் தானேங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும். உங்களுக்கே இல்லைன்னா நீங்கள் எப்படி அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும்? ஆமாம், கரெக்டு, சூப்பர். இல்லை, நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும். முதல்ல இயேசுவே என்ன பண்ணார்? தன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டார். அப்படி தானே? இயேசுவை கல் எறிஞ்சு கொல்லலாம் அப்படின்றப்ப இயேசு என்ன பண்ணார்? அந்த இடத்த விட்டு மறைந்து போனார். பவுலை கொல்ல வராங்க. பவுல் என்ன பண்ணுறார்? உடனே நாம இருக்கா, தமஸ்கூல இருந்து கூடையில் என்ன பண்ணுறாங்க? ஒரு மறைச்சி வெளியே கொண்டு போய் விடுறாங்க. செல்ஃப் ப்ரிசர்வேஷன் கரெக்டு. இவங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். நிறைய நேரம் நிறைய விஷயங்களை சாப்பிடாம இருக்கிறது செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவ். ஆனால் என்ன பண்ணுது? வாயை தான் கேட்குது, அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். நல்லது. ஆனால் இந்த எண்ணெய் நான் பத்திரமா பார்த்துக்கிறது கடவுள் திட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னால் ஒருத்தனை காப்பாற்ற முடியும், ஆனால் நான் எங்கடா காப்பாற்றிட்டா எனக்கு ஏதாவது ஆயிருமோன்ற பயம் இருக்கு பாருங்களேன். அந்த பயம் தான் நம்ம வாழ்க்கையை நிறைய இடத்துல கெடுத்து போடுது. பிரதர், தைரியமாக செய்யுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கார் அப்படின்னா என்ன வந்துடுது? பயம். என்னால் அது முடியுமா, செஞ்சு முடிக்க முடியுமா? அப்ப தன்னை பாதுகாக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க? பயத்தில் இருக்கிறாங்க. எனக்கு மட்டும்தான் சொல்லுவாங்கல்ல, சில நேரத்தில் சில பிள்ளைங்க செல்ஃபிஷாக என்ன பண்ணுது? வளருதுங்க.
எனக்கு மட்டும்தான் வேணும், அடுத்தவனுக்கு நான் தர மாட்டேன், ஏன்னா எனக்கு இல்லாமல் போயிடும், என்கிட்ட இருக்கிறது குறைஞ்சு போயிடும். அப்போ மனசு ரெண்டு விதமாக யோசிக்குது. ஒன்று என்ன யோசிக்குது? லாஜிக்கலாக யோசிக்குது, இது என்னால் முடியுமா முடியாதான்னு யோசிக்குது. ரெண்டாவது என்ன யோசிக்குது? இது எனக்கு மட்டும் நல்லதாக இருக்கணும். சொல்கிறாங்களா, இப்போ நிறைய டைலாக்லாம் சொல்கிறாங்கல்ல, நம்ம நல்லா இருக்கணும்னா யாருனாலும் என்ன பண்ணலாம், எடுக்கலாம், யாரனாலும் அடிச்சு என்ன பண்ணிடலாம், முன்னுக்கு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறது. மனுஷன் இயற்கையாக என்ன யோசிக்கிறான்? மொதல் விஷயம் அவன் யோசிக்கிறதே, கடவுள் இல்லாமல் நான் நல்லா இருந்துட முடியும். நான் சம்பாதிச்சா, நீ நிறைய பேர் அப்படிதான் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பலன் இருக்கு, நான் என்ன பண்ணிக்கிறேன், என் லைஃப்பை பார்த்துக்கிறேன். இது ஒன் மோட் ஆஃப் செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவ். நான் இது என்னைய பத்திரமா பார்த்துக்கிற ஒரு நிலை மாதிரி. கடவுள் இல்லாமல் நான் நல்லா இருந்துட முடியும்னு நினைக்கிறாங்க. நீ வேலைக்கு போறீங்களே, சம்பாதிக்கிறீங்களே, குடும்பத்தை ஓட்டிடலாம். இது ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஏன்னா ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா இன்னைக்கு லாஸ் ஆஃப் பே, அந்த மாசத்துல கஷ்டம் வந்துடுது. என்னையே பத்திரமா பார்த்துக்கிறேன்ற சாக்கில் கர்த்தரை விட்டு விலகி போறதே ஒரு மிகப்பெரிய தப்பு. அதனால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னும் சில பேர் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, கடவுளை நம்புறதே இல்லை. கடவுளை நம்புறதே இல்லை. அவருக்கு என்னங்க, அவர் ஜாலியாக இருக்காரு, நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும், அவர் செஞ்சாருன்னா பார்த்துக்கலாம். இல்லை பாருங்க, நீங்கள் சில நேரத்தில் ஒரு ஸ்டெப்பு விசுவாசத்தில் எடுத்து வச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காண்டி என்ன பண்ணுவார், நிறைய விஷயங்களை செய்ய ரெடியாக இருக்காரு. நான் பாருங்கள், இந்த இடத்த நம்ம இது பண்ணும்போது சொன்னோம்ல, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் போச்சு. எப்படி தேவை சந்திக்கப்படும் எனக்கு தெரில, இப்போ வரைக்கும் தெரில. ஆனால் செலவெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா விசுவாசத்தில் சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்துட்டார், கட்டிடுவேன், காசு என்ன பண்ணிடுவேன், கொடுத்துடுவேன். இது யார் மேலே நம்பிக்கை? ஏதோ நான் ஏன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு கடவுளை நம்பலை. கடவுள் செய்ய சொன்னதை செஞ்சுருக்கேன். ஏன்னா அவர் தான் செய்ய சொன்னார், அவர் தான் எல்லாவற்றையும் தருவார். காசெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நிச்சயமாக சொல்லுவேன், ஏன் கர்த்தர் கொடுக்க போகிறாரு, நான் எதுவும் பெருசாக உழைக்க வேண்டிய அவசியம், அதாவது நான் பாடுபட்டு நான் பயங்கரமாக யோசித்து பயந்து நடுங்கி முடியுமான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இன்னொரு 3வது விஷயம் சொல்கிறோம் பாருங்க, ஆவிக்குரிய கோட்பாடுகள், ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ். ஆவிக்குரிய கோட்பாடுகள்லாம் பைபிளில் வாசிச்சிருக்கீங்களா? ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான்னு சொல்லுது. எல்லாம் காப்பாத்திக்க முயற்சி பண்றோம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, தன் ஜீவனை இழக்கணும், என்ன பண்ணுவான், திருப்பி அதை பெற்றுக்கொள்ளுவான். தன் ஜீவனை தக்க வச்சு நினைக்கிறவன் என்ன பண்ணிடுவான், அதை இழந்துருவான் இருக்கு. ஆவிக்குரிய கோட்பாடுகள் சில நேரத்தில் ஆப்போசிட்டா இருக்கு. அது சொல்லுது, கொடு அப்போ உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இருக்கு. நம்ம ஊர்லயே சொல்றாங்க, இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணுவோம், ஊறும். ஆனா நமக்கு என்ன ஆசை, குறையவே கூடாதுன்னு தான் ஆசை, அப்படித்தானே? சில நேரத்தில் சில ஆண்களுடைய இயற்கை குணாதிசயம் என்ன, காசு பாதி குறைஞ்சாலே என்னது, காசு இல்லை சொல்லிடுறோம். காசு குறைஞ்சிட்டாலே காசு இல்லை, காலி ஆயிடுச்சுப்பா அப்படின்றோம். ஏன்னா நமக்கு ஒரு இயற்கையான ஒரு பயம் இருக்கு, கரெக்டு தான். ஆனா ஆண்டவர் செய்ய சொல்ற சில விஷயங்களை செய்யும் பொழுது இந்த பயம் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி அடையாததுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, நம்முடைய ஜென்ம சுபாவத்தை நாம் மாற்றாமல் இருக்கிறது. இயற்கை மனுஷனுடைய அறிவை நாம் மாற்றாமல் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சதை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா ரொம்ப தூரம் போக முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றதை வச்சு வாழ்ந்துட்டோம்னா நிச்சயமா என்ன பண்ணுவோம், வெகு தூரம் கடந்து செல்வோம். இந்த இக்கட்டான சூழல்ல ஒரு பாஸ்டர் கூப்பிடுறாரு, நீ கிளம்பி வா, என்னைய பாரு, நான் பேசணும் அப்படின்றாரு. நானே ஆல்ரெடி பயங்கரம் தேவையில் இருக்கிறேன். பாஸ்டரை பார்க்க போகும்போது வெறும் கையா போக முடியாது, காணிக்கை நிச்சயமாய் கொடுக்க வேண்டும். இங்கேருந்து டிராவல் பண்ணி போகணும், இது மத்தியில செலவு. ஆனா கர்த்தருடைய மனுஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணிருங்க, தயவு செஞ்சு நான் கர்த்தர் கீழ்ப்படிஞ்சு போறது நல்லது. நேராக போயிட்டேன், பார்த்துட்டேன், வந்துட்டேன். கர்த்தர் என்ன பண்ற, அந்த தேவையும் சந்திக்கிறார். நான் சொல்றேன், இயற்கை மனுஷன் யோசிக்கிறது எல்லாமே ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள யோசிக்கிற மாதிரி.
இந்த இந்த இதுதான் என் உலகம் அப்படின்னு வாழ்ற மாதிரி. ஆனா ஆவிக்குரிய மனுஷன் யோசிக்கிறது எல்லையே கிடையாது. ஆமே, கடவுள் உங்களை அப்படி யோசிக்க வைப்பார். அப்ப உங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்னா எல்லாரும் மாதிரியும் யோசிக்காதீங்க. அதுக்கு நீ இப்படி சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிடணும் அந்த யோசனையை நான் சொல்லலை. நிறைய பேர் இப்படி யோசிப்பான், இப்படி சாப்பிடக்கூடாது போல, நம்ம தலையை சுற்றி தான் சாப்பிடணும் அப்படி சொல்லலை. நான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு செயல்படுங்க. உங்களுடைய மனம் இன்றைக்கு சரியான பக்கம் திரும்ப வேண்டும். அப்ப நிச்சயமா வளர்ச்சி உண்டு. சரி, வளர்ச்சி அடையணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல இயற்கை மனுஷனுடைய மனநிலை நம்ம இருக்க கூடாது, ஆவிக்குரிய மனநிலைமை நமக்கு அவசியமா இருக்கு. அதை எப்படி பெற்றுக்கிறது, எப்படி வாழ்றது, அதெல்லாம் பின்னாடி நான் சொல்ல போறேன் ஒரு நாள். ரெண்டாவது சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஏன் நம்மள நிறைய நேரத்துல ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியல அப்படின்னா, அரைகுறை கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? அரைகுறை கீழ்ப்படிதல். அதுக்கு தமிழ்ல ஆங்கிலத்தை சொல்லுவாங்க செலக்டிவ் ஒபீடியன்ஸ். செலக்டிவ் ஒபீடியன்ஸ்னா என்ன? எனக்கு எது செய்ய பிடிக்குதோ நான் அதுக்கு மட்டும் என்ன பண்றேன்? கீழ்ப்படிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவர் நம்மள்ட்ட ஒன்று செய்ய சொல்றாரு. யோவான் 7:17 போடுங்க, அதை வாசிச்சோம்னா உங்களுக்கு நமக்கு புரியும். யோவான் 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறவனோ என்று அறிந்து கொள்ளுவான். அதாவது என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு மனசு இருந்துச்சுன்னா அது போதுமானது. நிறைய நேரத்தில் என்ன இருக்க மாட்டேங்குது? மனசு இருக்க மாட்டேங்குது. ஆண்டவர் செய்ய சொல்ற எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிடணும்? கண்ணை மூடிட்டு செஞ்சிடணும். ஆண்டவர் அதை செய்யின்னு சொல்றாரா, என்ன பண்ணிருங்க? உடனே போய் அதை செஞ்சிருங்க. நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, சே தோணுச்சு எனக்கு, ஆனா என்ன பண்ணல, நான் தான் செய்யல. எனக்கு நினைச்சேன், அப்பவே நான் நினைச்சேன் இப்படி ஆகும்னு, ஆனா நம்ம அதை செஞ்சிருக்க மாட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் நம்மள்ட்ட ஒன்று செய்யின்னு சொல்றாங்க அப்படின்னா இயற்கை மனுஷனால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த இயற்கை மனுஷன் என்ன சொல்லுவான்? இதுல இது கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், ஏப்பா சர்ச்சுக்கு ஒழுங்கா வாங்க, நிச்சயமா என்ன பண்ணுவாங்க? கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் சொல்ற வார்த்தையை கேளுங்க, கடவுள் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னா நமக்கு சில நேரம் முடியுது. சில நேரம் மைண்ட் இருக்கு வரணும்னு, சில நேரம் என்ன பண்ண மாட்டேங்குது மைண்டு. சரி நீ வரல போ, நீ போயிட்டு வா அப்படி சொல்லிடுறோம். ஏன்னா நம்மளால முழு நேரமும் கீழ்ப்படிய முடிய மாட்டேங்குது. ஏன்னா என்ன இல்லை? செய்ய மனசு இல்லை, சித்தம் இல்லை, என்ன இல்லை, மனசு இல்லை. நம்ம மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா நம்ம இயற்கையா யோசிச்சோம்னா அப்படிதான் இருப்போம். நிறைய நேரம் நம்ம அப்படி யோசிக்கிறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சது என் மனசு சொல்லுது, சரி வேணாம், போ வேணாம், செய்ய வேணாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய விருப்பத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நீங்க என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே உங்க இஷ்டத்தை நான் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டாம். சொல்றத கேட்டிருக்கீங்களா பிள்ளைங்க? ஏமா அப்படி செய்யற? அது ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் செய்வேன். ஏன்? தன் மீது அதிக நம்பிக்கை. எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன், எனக்கு செய்வேன், எனக்கு செய்யறதுக்கான ஞானம் இருக்கு, எனக்கு செய்யறதுக்கான அறிவு இருக்கு. ஸோ கடவுள் என்ன சொல்றாரு? உங்க வாழ்க்கையில நீங்க உயரணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உங்க லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, ஏதோ 1-2 எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் செய்யறதுனால உயர்ந்துட முடியாது. கர்த்தர் சொல்லுகிற எல்லாத்தையும் நம்ம செய்ய தயாரா இருக்கணும். பாருங்க, ஒலிம்பிக்ஸ்க்கு அத்லெட்ஸ் தான் ரெடி ஆகுறாங்க. நான் போன வாரம் கூட சொன்னேன் அதை பத்தி. அவங்க ஓட ரெடி ஆகும்போது சில நேரம் அந்த ட்ரெயினர் என்ன பண்றாரு? ரொம்ப கடுமையா நடத்துறாரு. ஓடினா ஓடிதான் ஆகணும்ன்றாரு. கால் வலிக்குது, கை வலிக்குது, அழுதுட்டு கூட என்ன பண்ணு, ஓடுன்றாரு. சில அந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாருங்க, அந்த சில ஸ்போர்ட்ஸ்ல கலந்துருப்போம். ஒரு சார் இருந்தாரு, நான் இப்படி இருக்க மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் ஸ்கூல்ல இன்னும் கொஞ்சம் பல்காவே இருப்பேன். ஓடியே தீரணும்னு அந்த கிரவுண்டை 15 ரவுண்டு நீ ஓடியே தீரணும்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கார்த்திகேயன் சார்னு ஒருத்தர் இருந்தார். ஓடுனா ஓடணும், அவ்வளோதான். ஏங்க நான் குண்டு எறிய போறேன், ஷார்ட் புட் தான் போட போறேன், நான் எதுக்குங்க ஓடணும்? ஓடுனா ஓடுறா. அவர் வேற எங்க வெய்த்து வீடு வேற, சின்ன வயசுல இருந்து அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு பழகினவர் இப்ப திடீர்னு சாரா வந்துட்டாரு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ஓடிதான் ஆகணும்.
ஆனால் என்னால் ஓட முடியாதுன்னு நினச்சாலும் ஓட முடிஞ்சிருக்கு பாருங்க. நான் சொல்கிறேன், கடவுள் சொல்கிற விஷயத்த நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களால் அது முடியும். ஆனால் இயற்கை மனுஷன் சொல்ல, நான் குண்டாக இருக்கேன், நான் பெருசாக இருக்கேன், என்னால் ஓட முடியாது. ஆனால் 15 நிமிடம் நான் ஓட்டேன், தினமும் சாயங்காலம் ஓடினேன், நல்லா தான் இருந்தேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் மாறுது. ஏன்? இயற்கை மனுஷன் சொல்கிறான், வேணாம் வேணாம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம ஏன் செஞ்சுக்கிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டுனா நிச்சயமான உயர்வுகள் உண்டு. பாருங்க, வேதாகமத்தில் நம்ம நிறைய பேர் கவனிக்கிறோம். நான் போன வாரமாக சொன்னேன், இந்த வாரமாக பற்றி சொல்ல போகிறேன். சவுல் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, போய் அமலேக்கியர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பா, அவங்கள டிஃபீட் பண்ணிட்டு வந்துரு, அவங்க பொருள் எதையுமே எடுத்துகிட்டு வராத, அவங்களோட எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டாரு. ஆனால் சவுல் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் 2 விஷயம் செய்ய சொன்னார், ஒன்று செஞ்சுட்டாரு, போய் அமலேக்கியர்களை முற்றிலுமாக டிஃபீட் பண்ணியாச்சு, முறியடிச்சாச்சு. ஆனால் என்ன செய்யலை, மிருக ஜீவன்களை விட்டுட்டு வந்துரு, அதையும் கொன்று அப்படின்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக மிருக ஜீவன் தான் கடவுளுக்கு பலி செலுத்துறான், நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியாக வெட்டி என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். பாதி கீழ்ப்படிதல் தான் இருக்கு. இந்த பாதி கீழ்ப்படிதல்னால என்ன ஆச்சு, ஆண்டவர் சாமுவேல் மூலமா பேசுவார். ஏன்னா பழைய காலத்தில் நம்ம இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாருக்கிட்டையும் கடவுள் பேச முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில், குறிப்பாக அந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசி மூலமாக மட்டும்தான் கடவுள் என்ன பண்ணுவார், மக்கள்கிட்ட பேசுவார். அப்போ சாமுவேல் மூலமா ஆண்டவர் பேசுவார். அவர் சொல்றாரு, நீ பலி செலுத்துறதை விட எதுதான் முக்கியம், கீழ்ப்படிதல் தான் முக்கியம்ன்றார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம சில சின்ன உணர்வு நமக்குள்ள வருது, ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த உணர்வு வர்றது எல்லாமே எப்படிப்பட்ட உணர்வுனா, நம்ம கொஞ்சம் இறங்கி போய் செய்கிற உணர்வாக இருக்கு, நம்ம கொஞ்சம் எதையாவது கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனால் நமக்கு என்ன வர மாட்டேங்குது, சரி பார்த்துக்கலாம், தட்டி கழிச்சிடுறோம். சவுல் அப்படி தான் பண்ணாரு, கடவுளுக்கு அவங்க வந்தா, ஆனால் என்னாச்சு, அதோட ராஜ்யமே முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் சொல்லலாம், அனனியா சப்பீரா புதிய ஏற்பாட்டில் போய் கடவுளுக்குன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போய் நிலத்தெல்லாம் விற்று பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாதியை கொடுத்துட்டு பாதி வச்சுக்கிட்டாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாது போல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னது என்ன, முழுசா தரேன்னு. கொடுத்தது கொஞ்சம் தான், 70% கொடுத்துருந்தாலும் 30% வச்சிருந்தாலும் அது என்னது தான், முழு கீழ்ப்படிதல் இல்லை. இது மாதிரி பைபிள் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ரியல் லைஃப்லையும் பார்க்குறோம்ல, நம்ம ரியல் லைஃப்லையும் நம்ம நிறைய இடத்துல கவனித்து பார்க்குறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம சப்போஸ் சில பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணலாம், இதை செய்யாதே, இது பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளே போய் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், அதை பண்ணிட்டு இருக்கலாம். அது முழு கீழ்ப்படிதல் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காணிக்க போடுறதுக்கு முன்னாடி, தசமபாகம் போடுறதுக்கு முன்னாடி உன்னுடைய சகோதரன் கூட சண்டை இருந்துச்சுன்னா முதல்ல போய் சமாதானம் ஆகிட்டு வந்து என்ன பண்ண, தசமபாகம் காணிக்க போடு. ஆனால் நம்மளால என்ன யோசிக்கிறது, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, ரொம்ப வசதியாக போச்சு, இந்த வாரம் காணிக்க போடாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, செய்யக்கூடியதை நீ செய்யணும்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம யோசிக்கிறது என்ன, சரி சரி பார்த்துக்கலாம், அப்புறமேலு சமாதானம் ஆகிட்டு வந்து போட்டுக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, காணிக்கைப்பட்டி கிட்ட வச்சுட்டு போன்னு சொல்லுது. அதை எத்தனை பேர் செய்யணும், காணிக்கைப்பட்டி அருகில் உன் காணிக்கையை வச்சுட்டு போன்னு சொல்லுது. அது வேணாங்க, கிட்டலாம் வைக்க வேணாம், நானே வச்சுக்கிறேன், சமாதானம் ஆகிறேன். சமாதானம் ஆகணும்னா நம்ம, ஆனால் மனசு என்ன பண்ணுது பாருங்க, அறகுறையாக கீழ்ப்படிய விருப்பம் சொல்லுது. நிறைய பேர் ஆண்டவர் தான் பெரியவர், ஆண்டவர் தான் பெரியவர், ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருவேன். அப்பா அம்மா சொல்லுவாங்க, எப்பா அதை செய்யப்பா அப்படின்ட்டு, அதுக்கு என்ன பண்றது இல்லை, கடவுள் தான் முக்கியன்றோம். அப்பா அம்மா சொல்றது செய்யறதில்லை, கணவன் சொல்றத செய்யறதில்லை, மனைவி சொல்றத சில நேரத்தில் எல்லாரும் முட்டாள்தனமா சொல்றாங்க, அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் எதுலெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறதோ அதில் கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் வேத பாட்டு நான் சொல்லியிருப்பேன், ஒரு விஷயம் மட்டும் பெற்றோர் சொன்னாலும் செய்யாதன்னு கடவுள் சொல்றாரு அப்படின்னா தேவனை மறுதலிச்சுன்னு சொல்றதை தவிர, ஆண்டவர் வேணாம்பா தூக்கி போட்டு வந்துரு அப்படின்னு சொல்றதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். நீங்க கீழ்ப்படுவீங்களா? அப்ப வளர்ச்சி அடையணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், மனம் மாற்றம் வரணும், எனக்குள்ள மாற்றம் வரணும், என்னை சுற்றிலும் மாற்றம் வரணும்னா நான் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு முழுசா கீழ்ப்படியணும். சும்மா அறகுறையா செய்யறது,
என்னால் முடிஞ்சதை தரேங்க, முடிஞ்சதை செய்கிறேங்க. இல்லை இல்லை இல்லை, கொடுத்தா என்ன பண்ணுங்க, முழு மனசோட செய்யுங்க. முழு மனசோட பிள்ளைகளை பார்த்துக்கோங்க, முழு மனசோட கணவனை கீழ்படிங்க, முழு மனசோட மனைவியை கீழ்படிங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவார், ஆசீர்வதிச்சுட்டு போவார். நிறைய நேரம் நமக்கு ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஷயம்தான். கர்த்தருக்கு முழுசா கீழ்படியணும். ஆமென். முழுசா கீழ்படுவீங்களா, நிச்சயமான ஆசீர்வாதங்கள் உண்டு, நிச்சயமான மாற்றங்கள் உண்டு. அடுத்து மூணாவது கடைசி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூணாவது இது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம், கொஞ்சம் ஒரு பிரச்சனை. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் ரொம்ப சூப்பராக வருது. என்ன வருதுன்னா, சீக்ரெட் ஆர் ஹிடன் ஐடலட்ரி. நமக்குள்ள மறைச்சி வச்சிருக்கிற விக்கிரக ஆராதனை, நமக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற விக்கிரக ஆராதனை. அதாவது என்ன, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் கம்ஃபர்டபுளா இருக்க விரும்புறேன், எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க விரும்புறேன். நான் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர விரும்பல. என் உள்ளத்துக்குள்ள நான் ஒன்று வச்சுக்கிறேன், நான் ஒன்று நினச்சிக்கிறேன், அதை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் வெளியே என்ன பண்ணுறது, வேற மாதிரி நடந்துக்கிறது. இன்னைக்கு நம்மளால உயராததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். நம்முடைய மனம் என்ன சொல்லுது, சேஃபாக இருந்துக்கோ, உனக்கு எங்கே அது எங்கே போனால் நம்மளை மதிப்பாங்களோ அங்கே மட்டும் போ. ஏன்னா உலகம் சொல்லிடுச்சு, மதியாத ஒரு தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லிடுச்சு. அதனால் என்ன பண்ணது, எங்கே மதிக்கலையோ அங்கே போகாத. சரி, நான் ஞானமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மனசுக்குள்ள ஒன்று வச்சிடுறோம், இந்த இடத்துக்கு போனாலும் நான் இவங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு போகிறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறோம் அப்படின்னா, கடவுள் சொல்றது செய்யணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா உள்ளத்துக்குள்ள உள்ளம் வேற எதையும் என்ன பண்ணிட்டு இருக்கு, யோசிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ள என்ன பண்ணுது, இல்ல 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 இதை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, எனக்கு பிடிச்சது இதான், நான் இதுதான் செய்ய போறேன். இது ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. உங்க மனசுக்குள்ள ரகசியமா நீங்க எதை ஆராதிச்சுட்டு இருக்கீங்க, உங்க மனசுக்குள்ள ரகசியமா எதை முக்கியத்துவப்படுத்திட்டு இருக்கிறீங்க. நான் நிறைய இடத்த கேள்விப்படுறேன், சில பேர் கணவன் மனைவியா வாழ்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, மனைவியை பேருக்கு தான் என்ன பண்றாங்க, மனைவின்ற இடத்துல வச்சிருக்காங்க, கணவனை பேருக்கு தான் கணவன்ற இடத்துல வச்சிருக்காங்க. ஏன் சொல்றாங்க, ஏன்னா நான் என் இருதயத்தை வேற யாருக்கோ கொடுத்துட்டேன், அதுதான் ஐடலட்ரின்னு சொல்றேன், அதுதான் ரகசிய விக்கிரக ஆராதனை. இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இருதயம் வேற எங்கேயோ இருக்கு, ஆனா வாழ்றது. நான் ஏன் இது இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா சொல்றேன்னா, கடவுளுக்கு அடுத்த விஷயம் அது. ஆண்டவர் சொல்றாரு, என்னைய வெளியே காமிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள எதை வச்சிருக்க. வெளியே பார்த்தா கிறிஸ்தவங்களா தெரியற, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு. உள்ளம் மாறாம உயர்வு கிடையாது, உள்ளம் மாறாம எந்த விஷயமும் நடக்க போறது இல்லை. வெளியே பார்க்கறதுக்கு நல்ல கிறிஸ்தவனா இருக்கிறீங்க, உள்ளுக்குள்ள எதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ள இன்னும் இந்த கலாச்சார பயம் இருக்கா, இல்லை பாரம்பரியத்தின் பயம் இருக்கா. சில பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு வந்துடுவாங்க, ஆனாலும் போய் பழைய இடத்துல போய் சந்தா கட்டிக்கிட்டு இருக்கிறது. எதுக்கு, கல்றம் வேணுமா, கவலையே படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ரகசியமாக போய் என்ன பண்ணுறது தெரில, எனக்கு தெரில, யாரும் செய்ய மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், தெரில சொல்கிறேன். ஆனால் போய் அங்கே போய் கட்டி வந்துடுவோம், ஏன்னா அது நான் விட்டுறக்கூடாது பாருங்கள், அது நம்முடைய பாரம்பரியம் பாருங்கள் அப்படின்றோம். சில பேர் தன்னுடைய குடும்ப பயபக்தி இருக்கும், பார்த்துருக்கீங்களா. ஏங்க எனக்கு கடவுள் முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்கிறேன். சில பேர் சிரிக்கீங்க, சில பேர் உம்முன்னு இருக்கீங்கன்னு பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. சரி, சில பேர் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படாத அப்பா அம்மாவாக இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத இந்த சென்ஸ், இயேசுவே தெரியாத ஆட்களாக இருப்பாங்க. அவங்க சில பாரம்பரியத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க, இதை இதை நான் அவங்க அது வர சில பேர் சொல்லிட்டு போயிடுறாங்க, ரொம்ப கஷ்டமா போயிடுது. நான் இல்லைனாலும் என்ன பண்ணிருப்பா, இதை செஞ்சிருப்பா, சென்டிமெண்ட்லாம் உள்ளுக்குள்ள வந்துடுது பாருங்க. நமக்கே பிடிக்க மாட்டேங்குது செய்யறதுக்கு சில நேரத்தில், ஆனால் நம்மளே அறியாம போய் என்ன பண்ணிடுறோம், சில விஷயம் செய்கிறோம். நம்ம ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுப்போம், ஒரு போல்டு ஸ்டெப் எடுப்போம், தைரியமா ஒரு முடிவு எடுப்போம், தைரியமா எழுந்திரிச்சு நின்று
நான் இதை இனிமேல் செய்யறதில்ல. நான் இருந்தா ஒன்று ஆண்டவர் பக்கம் தான், செஞ்சா ஆண்டவர் செய்ய சொல்றது தான். நான் இந்த பழைய விஷயத்தை நான் பிடிச்சிட்டு இருக்க விரும்பல. நான் மனுஷனுடைய பார்வைக்கு சரியானதை செய்ய நான் விரும்பல. நான் கடவுள் என்ன செய்ய சொல்றாரோ நான் அதை செய்ய விரும்புகிறேன். இப்போ நிறைய நேரத்தில் நம்ம மனசுல நம்ம யோசிக்கிற விஷயங்கள் ஒன்றா இருக்கு, நம்ம செய்கிற விஷயங்கள் ஒன்றா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மனதுக்குள்ள ரகசியமா அதை விரும்புகிறோம். பாருங்க, ரகசியமா விரும்புகிறது எல்லாமே நல்ல விஷயங்களா நிறைய நேரத்தில் இருக்கிறது இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல முடியலன்னா அதை நம்ம எப்படி செய்யறோம்? அதை எப்படி செய்ய முடியும்? நம்ம ரகசியமா செய்யலாம்னு நினைக்கிறோம். வெளியே சொல்ல முடியாத விஷயத்த நம்ம ரகசியமா எப்படி செய்ய முடியும்? அது போல ஆண்டவர் இன்னைக்கு பார்க்குறாரு, நம்முடைய உள்ளங்களை பார்க்குறாரு. எந்த மோட்டிவ்காக அந்த விஷயத்த நீங்க செய்றீங்க? ஒருவேளை தப்பா நினைச்சுப்பாங்கன்னு நீங்க போய் செய்றீங்களா? இல்லை இதை செய்யாம விட்டுறக்கூடாது நம்ம போய் செய்கிறோமா? தெரிஞ்சே போய் நம்ம சில தவறுகளை செய்யும் பொழுது கர்த்தர் அதை பார்க்குறார். பாருங்க, அவரு கோவப்பட்டு என்ன பண்றதுன்னு பாரு, அப்படி இல்லை ஆண்டவர். நிறைய நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல, இவன் ஏன் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் ஆண்டவர் பார்க்குறாரு. இன்றைக்கு என் மூலமாக ஆண்டதா சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமா என்ன பண்ணுங்க, அதை பரிசீலனை செய்யுங்க. நான் ஏன் இதை செய்யணும்? நான் ஏன் இதை பண்றேன்? இதை செஞ்சாதான் எனக்கு உண்டா? இல்லைங்க எனக்கு இப்படி தாங்க வேணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கு, இப்படி தோன்றுகிறது, நான் செய்ய விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமா கர்த்தர் வழிவாசலை திறப்பார். சில நேரம் நமக்கு பிடிக்காது செய்யறதுக்கு, சுத்தி இருக்கவங்க வற்புறுத்திட்டே இருப்பாங்க செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தாவே எனக்கு இதை செய்ய விருப்பம் இல்லை, என்னை வற்புறுத்துகிறார்கள், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் மாற்றி போடுவார். நிறைய நேரம் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கார். நான் சொல்றேன் 100% டைம் கர்த்தர் உதவி செய்ய ரெடியா இருக்கார். நம்ம என்ன செய்யணும்னா நம்ம போயிட்டு கர்த்தர் கொண்டு ஆண்டவரே நான் ரகசியமா சில விஷயங்களை செய்ய விரும்பல, வெளியரங்கமா உமக்கு தெரியணும், நான் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும் அதே மாதிரி நான் வெளியே இருக்க விரும்புறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது உங்க மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க ஒரு மிகப்பெரிய மனுஷனாக மாறுவீங்க. உங்க குடும்பம் ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறும். நீங்க நினைக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நடந்தேறும். அப்ப 3 விஷயம் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கை மறுமலர்ச்சியாகி உயராம இருக்கிறதுக்கு, நம்மளால சில விஷயங்கள் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மொதல் விஷயம் என்ன சொன்னேன்? எல்லாம் முகத்தையே பாக்குறீங்க. முதல் விஷயம் என்ன சொன்னேன்? இயற்கையான யோசனை, ஜென்ம சுபாவத்தினுடைய சிந்தனைகள். இயற்கையான மனுஷன் யோசிக்கிற பிரகாரமாக யோசிப்பதனாலதான் நம்மளால முன்னேற முடியல. ரெண்டாவது சொன்ன, கடவுளுக்கு முற்றிலுமாய் நம்மளை கீழ்ப்படுத்தவில்லை. கடவுள் சொல்றத ஃபுல்லா செஞ்சிருவோம். மூன்றாவது, ரகசியமாய் நாம் பின்பற்றுகிற சில விக்கிரக ஆராதனை. ரகசியமாக நம்ம கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம். நம்ம எதுக்கு இதை சொல்லிட்டு, நம்ம எதுக்கு இதை இழந்துட்டு, நம்ம எதுக்கு அதை பண்ணிட்டு, எனக்கு பிடிக்கல ஆனா வெளிப்பிரகரமா நான் நடிச்சுக்கிறேன், உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறேன்ற எண்ணத்தை நம்ம விடுவோம். இருந்தா என்ன பண்ணுவோம்? கரெக்டா கடவுள் பார்வையில சரியா இருப்போம். இல்லைன்னா செத்துருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இருங்க, நல்லா இருக்க முடியும், சரியா இருக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவோம் வாழ்ந்தா இப்படி இறந்தா இப்படி. இல்லை, நான் சொல்றேன் வாழ முடியும், இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ முடியும், சிறப்பா இருக்க முடியும். தைரியமா ஸ்டெப் எடுங்க. நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் எல்லாரும் வாயையும் அடைப்பார். உங்களுக்கு எதிராக கேட்க பேச யாரையும் விடமாட்டார். உங்களுக்கு எதிராக எது விஷயமும் கிளம்பாது. ஏன்னா நீங்க கர்த்தரை முன்வைத்து முடிவெடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவராக. நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சில தான் நான் பேசியிருக்க, நான் பிரசங்கம் பண்ணும்போது சில சொன்ன வார்த்தைகள்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு அன்ஈஸியாக இருந்திருக்கலாம். அப்போ பிசாசு சொல்லுவான், பாரு இவங்களும் இப்படிதான் போல அப்படின்ட்டு. இல்லை, இது எனக்கு எந்த லாபமும் இல்லை நான் சொல்றதுனால. ஆனால் இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னா மறுபரிசீலனை பண்ணுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். அதனால் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றங்களை தருவார். நான் நம்புகிறேன். நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும். நான் சொன்னது ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தொட்டிருக்கோம், நிச்சயமாக அதை போய் வீட்டில் யோசிங்க. நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? எந்திரிச்சு நிற்போம். நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல அந்த நேரத்துக்காக நன்றி. நாங்கள் மறுமலர்ச்சி அடைய, நாங்கள் மாற நீர் விரும்புகிறீர்.
என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலலாம் ஆண்டவரே நான் இயற்கைய மனுஷனை போல யோசிக்கிறேனோ அந்த இடத்துலலாம் உம்மை போல யோசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த இடத்துலலாம் இயற்கையாக நான் யோசிக்கிறேன். சில நேரத்தில் சில பேர் இயற்கையை யோசிப்பாங்க, வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார்னு நம்ப மாட்டாங்க. ஆனால் அறகுறையாக யோசிச்சு இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணுவோம், கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்னு சில நேரத்தில் கொஞ்சம் மதியீனமாக முடிவெடுப்பாங்க. இல்லை இல்லை, நம்ம சரியான முடிவுகளை எடுக்கணும், சரியான யோசனைகளை செய்யணும். கர்த்தருக்கு ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டரை நாங்கள் ஜெபிக்கிறோம், சரியாய் நிதானிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மனசுல நிறைய நேரம் நாங்கள் யோசிக்கிற காரியங்கள் இயற்கை மனுஷனை போல இருக்கு. ஆனால் நீங்க சொல்றீங்க நான் உண்மை போல யோசிக்க சொல்றீங்க ஆண்டவரே. இன்றைக்கு உண்மை போல எங்கள் யோசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் யோசிக்கிற காரியம் எல்லாரும் மாதிரியும் இருக்கக்கூடாது. நாங்கள் வித்தியாசமா யோசிக்க உதவி செய்யுங்க. ஏன்னா நாங்கள் ஆவிக்குரிய விதியில் யோசிக்கிறோம் தகப்பனே. என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் யோசிக்க கூடாது. கர்த்தர் எதை செய்ய வல்லவளா இருக்காரு நான் யோசிக்கணும் ஆண்டவரே. நான் ரெண்டாவது, முழுசா எங்களை கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. அரை குறை கீழ்ப்படிதலோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் மறுமலர்ச்சி அடையணும்னா எங்களுடைய மனசுல முழுமையாக எங்களை கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. முழுமையான கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடைசியா நான் என் மனசுக்குள்ள ரகசியமான சில விக்கிரகங்களை நான் வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். ரகசியமா சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் பாருங்க, ஒருவேளை நீங்க ரகசியமா சில விஷயங்கள் செய்றீங்கன்னா நீங்க போய் அந்த நபர்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் இதான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீ மன்னிச்சுக்கோலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரகசியமா இருக்கிற எண்ணங்களை அப்படியே விட்டுருங்க, அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை ஆக்குவார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசேப்பு தன் இருதயத்துல ரகசியமா நினைச்சானா, எனக்கு மரியாள் வேணாம், நம்ம வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போவோம்னு. ஆனா கடவுள் அதை பார்த்தாரு, அவனுக்கு உதவி செஞ்சார், அவனை சேர்த்துக்கொள்ள சொன்னார். அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான குடும்பமாக அந்த குடும்பம் மாறுச்சுன்னு. இன்னைக்கு நம்ம வெளியரங்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் இதை செய்கிறேன், நான் இதை விட போகிறேன், நான் அதை பண்ண மாட்டேன்னு. ஆனால் நீங்கள் ரகசியமாக இருந்த காரியத்தை கர்த்தர் முன்பாக ஒப்பு கொடுத்து ரகசியமாக அப்படியே விடும் பொழுது கர்த்தர் நிச்சயமான வெளியரங்கமான மாற்றத்தை தருவார், ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார், நீங்கள் உயரும்படி கர்த்தர் செய்வார். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும், நீர் ஆளுகை செய்யும். நீ வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அநேக நபர்களை நீர் கொண்டு வருவீராங்க நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நபர்களை நீ அழைத்து வாங்க, இந்த இடத்துல நிறைய மக்களை கொண்டு வாங்க, அநேக ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. இந்த ஆளுமைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த எல்லா ஆண்டவரே இந்த மக்களையும் ரட்சிப்பீராக நான் ஜெபிக்கிறோம். அந்த மக்களை உம்பட்சமாய் கொண்டு வாங்க, இந்த மக்களை உம்பட்சமாய் திருப்புங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே சித்தம் உள்ளவராக இருக்கிறீர், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய சித்தம் தகப்பனே. அந்தபடி எங்களை செய்ய உதவி செய்வீரா நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் தொடர்ந்து நடத்தும், ஆளுகை செய்யும். இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த இடத்துல நீங்கள் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. இந்த இடத்துக்கு தகுந்தாப்புல கர்த்தர் நீர் காரியங்களை செய்வீரா நான் ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையாக குடும்பமாக நல்லா வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ ஆண்டவரே நாங்கள் ஒரு மதத்தில் இல்லை, ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். அந்த தெய்வீக குடும்பத்தில் இணைந்து நாங்கள் சரியாக செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய அன்பின் கரங்களில் முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இரட்சகர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற போகிறோம். எல்லாரும் பங்கு பெறுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உலகம் செய்யற சில பலவீனங்கள் இருக்கலாம், சில வியாதிகள் இருக்கலாம், சில குறைபாடுகள் இருக்கலாம், சில தவறுகள் நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் தொடர்ந்து, அதுலேருந்து விடுபட முடியாமல் நிலைமையில நம்ம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். நிச்சயமாக எல்லா வருஷத்துலேருந்து விடுபட ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். இது உம்முடைய இரத்தத்திற்கும் உம்முடைய மாம்சத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இதை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது இயேசுவின் சுகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம், இயேசுவினுடைய பாவ மன்னிப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். சரீர சுகத்தை ஏற்படுத்தும், பலனை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய சரீரங்கள் நல்லபடியாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் வயதானாலும் எங்களுடைய பலன் குறையாதபடிக்கு நீர் பாதுகாப்பீரா நான் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, இயேசு நாமத்தில் மாறட்டும்.
முற்றிலுமான விடுதலையை நீர் தருவீரா நான் செபிக்கிறோம். நீ வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் நீர் ஆளுகை செய்யுங்க. அவர்களை உட்கொள்ளும் பொழுது பலவான்களாய் திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. சுகமடைந்தவர்களாய் திரும்பி செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்மளெல்லாம் சேர்ந்து புசிப்போம், சேர்ந்து பானம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வெளியேறப்பட்ட நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் எங்களை சரியான முடிவுகளை எடுக்க செய்கிறவர். இந்த நாட்களில் கர்த்தாவே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சரியான திசையில் பயணம் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றுங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க. அவங்க லைஃப்பில் இருக்கிற எல்லா சவால்களையும் அவர்கள் மேற்கொள்ள உதவி செய்யுங்க. வெளியேற பெற்ற காரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாருக்கும் தேவையான கிருபைகளையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க, வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சென்று சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்பவும் வாழ இது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.